சென்னை தாம்பரம் அருகே ஓடும் அரசு பேருந்தில் முதியவர் அடித்துக் கொல்லப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக இளைஞரை கைது செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் கந்தன். கந்தன், வணக்கம். விரிவான விவரங்கள். வணக்கம். சென்னை தாம்பரம் அடுத்த படப்பை சரப்பனஞ்சேரி பகுதியைச் சேர்ந்தவர் சந்திரசேகரன். இவர் ஒரு எலக்ட்ரிஷியனாக பணிபுரிந்து வருகிறார். இன்று வழக்கம் போல அவர் கூடுவாஞ்சேரியிலிருந்து வடபழனி செல்லும் 70G என்ற தடம் கொண்ட அரசு பேருந்தில் மெப்ஸ் பகுதியிலிருந்து ஏறியுள்ளார். ஏறியவர் பேருந்தின் பின் இருக்கையில் அமர்ந்துள்ளார். அப்ப ஏற்கனவே அங்கு அமர்ந்த இளைஞர் ஒருவர் திடீரென இந்த பேருந்து எங்கே போகிறது, அந்த எல்இடியில் உள்ள அந்த பேருந்தின் நம்பரை பார்த்து சொல்லப்படி கூறியுள்ளார். அதற்கு முதியவர் என்னிடமே கேட்கிறீர்கள், டிரைவரை பார்த்து கேளுங்கள் என பதில் அளித்துள்ளார். இதில் ஆத்திரமடைந்த அந்த நபர், நான் கேட்டால் சொல்ல மாட்டேன் என கூறி அந்த முதியவரை அடித்ததோடு கடும் வாக்குவத்தில் ஈடுபட்டார். ஒரு கட்டத்தில் இருவரும் கை கலப்பாக சண்டை போட்ட நிலையில திடீரென அந்த இளைஞர் அந்த முதியவரை கொடூரமாக தாக்க முற்பட்டார். இதனால் அந்த நடத்துனர் அந்த முதியவரை முன்னிருக்கைக்கு செல்லும்படி தெரிவித்த போது விடாமல் அந்த இளைஞர் அந்த முதியவரை கொடூரமாக தாக்கியதில் அவர் மயங்கி கீழே வந்தார். உடனடியாக அங்கிருந்த பயணிகள் உடனடியாக மீட்டு குரம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு மருத்துவமனையில் பரிசோதிப்பது ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்தனர். அது மட்டுமல்லாமல் உடனடியாக அந்த இளைஞரை பிடித்து குரம்பேட்டை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். தற்போது போலீசார் அவரை விசாரணை மேற்கொண்ட போது அவர் மீது அமர்நாத் என்பது தெரிய வந்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் தற்போது குரம்பேட்டை அரசு மருத்துவமனையில் உடலை பார்த்து மனைவி திடீரென மயங்கி விழுந்தார். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து ஏராளமான குவிந்து வருவதால் தற்போது செங்கல்பட்டு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். தற்போது அமர்நாத் மீது வழக்கு பதிவு செய்து இன்னும் சற்று நேரத்தில் சிறைக்கு அனுப்பப்படுவதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கந்தன்.